அவங்கள தொட்டா தப்பா மாமா? ஏமா? இல்ல, ஆட்டோ டிரைவர் மாமா இருக்காங்கல்ல, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கடையில நிறுத்தி சாக்லேட் வாங்கி கொடுத்து இங்க இங்க இங்கெல்லாம் தொட்டாங்க மாமா. உலகம் முழுவதிலும் இருக்கிற எர்சை தாத்தா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நேயர்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதற்கு காரணம், தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் தமிழ்நாட்டிலும் நம்முடைய இந்தியாவின் குறிப்பிட்ட சில பகுதிகளிலும் நடந்து கொண்டிருப்பதை என்னால் ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து உங்கள் மத்தியிலே உரையாட என்னால் வர முடியவில்லை. தமிழ்நாடாக இருந்தாலும் வேறு மாநிலமாக இருந்தாலும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு வன்முறையாக அவர்கள் படுகொலை செய்யப்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்திய அரசு தான் உரிய சட்டம் கொண்டு வர வேண்டும். நீங்கள் நீதிமன்றம் குற்றத்தை நிரூபித்து அந்த குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எந்த தண்டனையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், இராணுவத்திட்ட ஒப்படைச்சிருங்க. அவ்வளோதான், இராணுவத்தை ஒப்படைச்சிட்டா அதோட அவங்க கதை முடிஞ்சிச்சு. அது அப்படின்னு அர்த்தம். அவங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணி முடிச்சிருங்க, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் தூக்கு தண்டனை கொடுத்தா தூக்கு தண்டனை கொடுக்கான்னு சொல்கிறாங்கல்ல, மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் என்ன செய்யுங்க, தீர்ப்பு வந்துருச்சா, குற்றவாளி நிரூபிக்கப்பட்டாங்களா, அவர்கள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்படுவார்கள். இராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னு வெளியில் சொல்ல முடியாது, அவ்வளோதான், அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ். அது மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, எந்த நாட்டிலும் இல்லாத சட்டத்தை. சில நாட்டில் அந்த கவர்மெண்ட்டே நடு ரோட்டில் வச்சு கல்லால் அடித்து கொள்கிறாங்க, தலையை துண்டை விட்டுறாங்க, அப்படிலாம் சட்டங்கள் இருக்கு. அதனால நமக்கு அப்படிலாம் வன்முறை வெளியில் தெரியுற மாதிரி வேண்டாம், இராணுவத்தில் ஒப்படைச்சிருங்க, அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுவாங்களோ பண்ணிட்டு போட்டோம், அது வெளியிலே தெரியாது. அவங்களோட சாப்டர் அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, ஆராய்ச்சி பண்ணணுங்க. நம்ம விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புனா மட்டும் போதாது, பெருமை கிடையாது. இந்தியாவில் ஒரு கற்பழிப்பு சம்பவம், ஒரு ரேப்பு அல்லது ஒரு வன்முறையால் பெண்கள் கற்பழிப்பு, பெண்கள் படுகொலை, இது நடக்கவே கூடாதுங்க. ஒரு சம்பவம் கூட இந்தியாவில் நடக்கக்கூடாது. அப்படி பேர் வாங்கணும். அப்போது நம்மகிட்ட அதிகாரம் நீங்கள் வச்சுருக்கீங்களா, பார்லிமெண்ட்லேயும் சரி மாநிலங்களில் எல்லாத்தையும் அதிகாரம் வச்சுருக்கீங்களா, பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணுங்க. பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றவாளிகள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்படுவார்கள். அதோடு முடிங்க, அவர்களை பற்றிய தகவல் வெளி உலகத்துக்கு வராது அப்படின்னு ஒரு சட்டத்தை புதுசாக கொண்டு வாங்க. அதாவது மேற்கு வங்க தலைநகர் கல்கத்தாவில் என்ன நடந்திருக்கு, ஒரு பயிற்சி மருத்துவர், 31 வயது பெண், இளம்பெண், திருமணம் ஆகாதவர். ஆனால் அவரை வேலை முடிந்து பணி முடிந்து ஓய்வு வரைக்கும் இரவு அதிகாலை 3 மணிக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு, ரூமில் போய் தங்க போயிருக்காரு. அவரை ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க, கற்பழித்து கொண்டிருக்காங்க. பயிற்சி மருத்துவருடைய உடலை பரிசோதனை செய்த டாக்டர் மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 150 மில்லி கிராம் விந்தணு அவருடைய பெண் உறுப்பில் இருந்திருக்கு. இது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஈடுபட்டால்தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறும் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு அக்யூஸ்டை மட்டும்தான் வெளியே உலகத்துக்கு காமிச்சிருக்கீங்க. இப்போ அந்த சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பெண் அதிகாரிகளில் 2 பேர் பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கற்பழிப்பு குற்றங்கள், கொலை சம்பவங்களுக்கு அவர்கள் ஆய்வு கண்டுபிடிச்சு குற்றத்தை நிரூபிச்சிருக்காங்க, தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அரசியல் தலைவர்களால் இந்த சமூகத்தில் ஈடுபட்டவர்களால் காசு கொடுத்து அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சிபிஐ அதிகாரிகள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்துவதற்கு தயங்க மாட்டார்கள். எனவே என்ன சொல்கிறோம்னா, அவங்களுக்கு அந்த சிபிஐ அதிகாரிகளுக்கு முதல்ல இராணுவ பாதுகாப்பு கொடுங்க. அவங்க காசு வாங்க மாட்டாங்க, நேர்மையான அதிகாரிகள். அப்போ என்ன செய்வாங்க, ஆளை க்ளோஸ் பண்ணிட்டா கேஸ் முடிஞ்சிடும்ல அப்படின்னு நினைப்பாங்கல்ல, எதிரிகள் நினைப்பாங்கல்ல. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன செய்ய முடியும், குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரண் போன்று பெரிய பெரிய தலைவர்களோ அல்லது வசதி படைத்தவர்களோ ஒரு பெரிய கேக்கே இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க மடக்க போகும்போது அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால முதல்ல இராணுவம் சிபிஐ அதிகாரிகளுக்கு ஒரு வளையம், இராணுவத்தை வச்சு கொடுங்க. இராணுவ பாதுகாப்பு அவங்க எப்போதும் அவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அவங்க தைரியமாக அதை விசாரணையில் இறங்க முடியும், சீக்கிரமாக குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தலையிட்டு 11 மணி நேரம் அந்த விசாரணைக்கு தடையாக இருந்திருக்கிறாங்க. அது தெளிவாக தெரியுது, பத்திரிகைகளே அமலப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால மத்திய அரசு என்ன பண்ணணும்னா, எந்த விசாரணையும் வேண்டாம்,
சிபிஐ ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இந்த குற்றத்தை கண்டு வைத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் மறுநாள் வந்து ஆஸ்பத்திரி அடிச்சு நொறுக்கியிருக்காங்க ரவுடிகளை வச்சு. அப்போ ஆட்சி நடக்குதா, என்ன நடக்குது? மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருக்கிறாங்கல்ல, டாம் டீம்னு பேசுகிறாங்கல்ல, அவங்க ஆட்சியில் தானே அந்த ஆஸ்பத்திரியில் இறந்துருக்காங்க. தலையை வைக்கிறதுக்கு மறுநாள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆஸ்பத்திரி அந்த பில்டிங்கை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அப்போ இதை வச்சு மத்திய சர்க்கார் உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க. மம்தா பானர்ஜி பெரிய கொம்பாங்க, பாஜக ஆட்சியை வந்து அவங்க என்ன எதுவும் பண்ண முடியுமா? மத்திய சர்க்கார் இதுக்கெல்லாம் தயங்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் லேட்டுங்க, இவ்வளோ லேட் பண்ணக்கூடாது. டிஸ்மிஸ் பண்ணுங்க, கவர்னர் அறிக்கை அனுப்புங்க, அந்த ஆட்சியை மேற்கவங்க ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்க. மம்தா பானர்ஜி முதலமைச்சராக நீடிக்கக்கூடாது, அதுதானே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இதில் வந்து சாட்சியங்கள்லாம் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சிபிஐ விசாரித்தாலும் சாட்சிகளை பயமுறுத்தி மிரட்டி சாட்சி சொல்லாத அளவுக்கு செய்வாங்க. எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க. எத்தனை வருஷமா முதலமைச்சராக இருந்திருக்காங்க, அரசியலில் இருக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அதனால மத்திய அரசு இதில் வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஏதோ நடந்துட்டு இருக்கு, விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படி விடக்கூடாது. மம்தா பானர்ஜி குறி வைங்க, அவங்கள ஆட்சியை விட்டு அகற்றுங்க. இதுதான் மக்கள் இப்போதைக்கு எதிர்பார்க்கறது. 2வது தடவை சிபிஐ விசாரிக்கட்டும், குயிக்காக விசாரணை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த வழக்கு தானா முன் வந்து எடுத்து அந்த கவர்மெண்ட், மேற்கு வங்க கவர்மெண்ட்டை கண்டிச்சிருக்காங்க, வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. அப்போ உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த முதலமைச்சர்னு அவங்களுக்கு வேணுமா, இந்தியாவுக்கு வேணுமாங்க? உடனே அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்றேன், எங்க தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல, ஸ்ரீமதினு ஒரு பொண்ணை மாணவி வந்து இப்படி தானே கொண்டிருக்காங்க, கற்பழிச்சு தானே கொண்டிருக்காங்க. அதனால இந்த மாணவி ஸ்ரீமதி வழக்கையும் உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து எடுத்து அதுக்கும் ஒரு சிபிஐ விசாரணை கொடுங்க. எங்க முதலமைச்சர் வெளிநாட்டு போயிட்டாங்க, அமெரிக்கா சுற்றுப்பயணம் போயிட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ள சிபிஐ விசாரணை கொண்டு வாங்க. நீங்களே வந்து உச்சநீதிமன்றமே தானாக முன் வந்து எடுத்து ஸ்ரீமதி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுங்க. உச்சநீதிமன்றம் இதை தலையிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வந்து இப்போ தொடர்ந்து பாருங்க, ஒரு பூசாரி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு சிறுமியை பாலியல் வன்முறை செஞ்சிருக்கிறார். பிறகு ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு ஊழியர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, 4 வயசு குழந்தைங்க 2 பேர், அவங்கள பாலியல் வன்முறை செஞ்சுருக்கிறாங்க. எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. அவர் பாட்டு வெளிநாடு போயிட்டாரு, அவங்க பூரா ஜாலியாக இருக்காங்க, அமைச்சர்கள் பூரா சின்ன பையங்க மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் அங்கே நடக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது, டாக்டர் கலைஞர் இருக்கும்போது இந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி நடக்குன்னு பாருங்க. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 வருஷம் மறுபடியும் இவங்க தான் வருவாங்க. எப்படிங்க வர முடியும்? இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்க வைக்கிறது. மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இனிமேல்லாம் காசு கொடுத்தெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காதுங்க. இந்த நீங்கள் இலவச டிக்கெட்டு பஸ்ஸில் கொடுத்தெல்லாம் அதெல்லாம் ஒன்றெல்லாம் பெண்கள் மயங்க மாட்டாங்க, 1000 ரூபாய்க்குள்ள மயங்க மாட்டாங்க. அடுத்து வரக்கூடிய ஆட்சி புதிய ஆட்சியாக இருக்கும். அதுக்கு நீங்களே வந்துக்கிட்டீங்க. நான் திமுக ஆதரவாளர் தான், நேர்மையாக சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு சொல்கிறதுக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். உறுப்பினராக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து அதை ஆய்வு செஞ்சால் கூட நல்லது தான், அது பண்ணி பாருங்க. ஏன்னா நடக்கிறது பூராமே இந்த சினிமா காட்சி போல நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் அங்கே நடத்துறீங்க, அதிகாரம் கையில் இருக்கலாங்க, எவ்வளவோ செய்யலாம்ல. ஒரு வசதி படித்த பணக்காரனுக்கு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நடத்துகிறான் பாருங்க கள்ளக்குறிச்சியில், அவனுக்கெல்லாம் சேலரி அடிச்சுட்டு ஒரு மந்திரி, அவன்லாம் வந்து ஒரு மந்திரியா என்ன வச்சுருக்கீங்க, தூக்கி தூர எறியாமல். வயசானவங்களை தூர எறிங்க. 60 வயசு ஆயிடுச்சா, 55க்கு மேலே என்ன காலி பண்ணுங்க. உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவருக்கு ஈக்குவலாக உள்ள வயசில் உள்ளவங்கள பூரா அமைச்சராக போடுங்க. ஸ்டாலின் எங்கே இருந்தாலும் என்னுடைய வெளியே பார்ப்பார்ல, இவங்க அனுப்புவாங்கல்ல போலீஸ் தான், காவல்துறை, அவங்களுக்கு அதை விட என்ன வேலை இருக்குது, இதை கரெக்டாக செய்வாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மம்தா பானர்ஜி ஆட்சியை தான் டிஸ்மிஸ் பண்ண சொல்லியிருக்கேன், திமுக ஆட்சி சொல்லலை. ஏன்னா சொல்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நம்மளும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், அந்த கட்சியில் இருக்குன்னு சொல்லலை அவங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் இனிமேல் நீங்கள் வருங்காலத்தில் ஆட்சிக்கு வரணும்னா இந்த முதல்ல இந்த சிறுமதி வழக்க ஒரு வழி கொண்டு வாங்குங்க. நீங்களே வந்து கேட்கலாம், மத்திய அரசு கேட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடணும்னா முடிஞ்சு வச்சு கேஸு. ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் கேஸை முடிச்சிருவாங்க, குற்றவாளியை பூரா கண்டுபிடிச்சிருவாங்க, அடிக்கிற அடியில் எல்லாம் பின்னி எடுத்துருவாங்க சிபிஐ. இப்போ அங்கே போஸ்ட் காலில் மீதி வாங்கிட்டு இருக்கான் பாருங்க ஒவ்வொரு குற்றவாளியும் மேற்கு வங்கத்தில், அந்த போஸ்ட் கால் மீதி இங்கே தமிழ்நாட்டில் இந்த தப்பு செஞ்சவங்க வாங்குவான். அதுதான் சிபிஐ கொண்டு சொல்றேன். அதனால காவல்துறையை மொத்தம் மாத்துங்க, அதிகாரிகள் பூரா தூக்கி தூர எறிங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கலைன்னா அவங்க எதுக்கு அதிகாரிகளுக்கு, காவல்துறைக்கு எந்த அதிகாரியை போட்டாலும் இப்படி தான் இருக்காங்க.
ஒருத்தன் கண்டுபிடிக்க போறதில்ல. நான் என்ன சொல்றேன், மத்திய அரசிட்ட உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும்னா உடனடியாக சிறுமதி வழக்குல என்ன செய்றீங்க, சிபிஐ விசாரணை நடத்துங்க. தமிழக அரசு கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க பாட்டுக்கு சிபிஐ நடத்திட்டு போட்டோம். அதையாவது விட்டு வைங்க. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் லெட்டர் கொடுத்தாலே போதும், முதலமைச்சருக்கு பதில் அவர் கொடுத்தாலே போதும், உடனே சிபிஐ விசாரணைக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அவர் முதல்வர் தான் செய்யணும்னு கிடையாது. அதனால எதையாவது ஒன்று செய்யுங்க, நல்லது செய்யுங்க. அங்கே மேற்குவங்கத்தில் என்ன பாருங்க, உடனே சிபிஐ விசாரணை. இப்போ ஆட்சியை காலி பண்ண போறாங்க. நீங்க அதையே செய்யுங்க, அப்புறம் அடுத்து உங்களுக்கு பட்டு வச்சுருவாங்க. அப்புறம் நான் சொன்ன பிறகு என்ன, அவர் அன்னைக்கே சொன்னார, நம்ம கேட்காம போயிட்டோம், அசால்ட்டா இருந்தோம். நீங்க திமுக என்ன நினைக்கிறீங்க, கட்சி வசதியா இருக்கு, காசு இருக்கு, நம்ம எப்போனாலும் காசை கொடுத்து ஆட்சிக்கு வரலாம், மக்கள் எதையுமே நம்மளை நம்புவாங்க என்ன சொன்னாலும், அப்படி நினைக்காதீங்க. மக்களை பத்தி நீங்க சரியான கணிப்பு வைக்காதீங்க. போன வாட்டி நீங்க எப்படி ஜெயிச்சீங்க பார்லிமெண்ட்ல, உங்களுக்கு சரியான போட்டி இல்லை, ஆனா வர்ற தேர்தல் சேர்ந்துருவாங்க எல்லாரும். அதிமுக சரியான போட்டியா வரும். இதுல விஜய் வேற சேர்ந்துருவாரு. அவர் இவங்க கூட சேர்ந்து கூட்டணி வச்சாலும் வைப்பாரு அதிமுகவோட. நான் அப்படிதான் நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நீங்க கூப்பிட்டா வரமாட்டாரு, தெரியும் அவருக்கு உங்களை பத்தி. அதனால அவர் அதிமுக சேர்ந்தாலும் சரி, தனிச்சு போட்டிடுவாரு. கூடிய ஜெயிச்ச பிறகு 2 பேரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சலாம் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. திமுக ஆட்சி தான் மறுபடியும் வரும்னு யாராவது 4 பேர் சாலரை அடிச்ச உடனே தலைவர்கள்லாம் அந்த மதப்புல இருக்காதீங்க. உதயநிதி தான் சொல்றேன், நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சொல்றேன். நீங்க வெளிநாட்டுல இருந்து நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல கட்சியை காப்பாத்துங்க, ஆட்சியை காப்பாத்துங்க. மீண்டு வரணும்னா இது போன்ற நல்ல நடவடிக்கைகள்லாம் நீங்க எடுத்தா தான் முடியும். சஞ்சய் ராயை பேருக்கு உங்க போலீஸ் கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க சிபிஐ வசம், அந்த வழக்கு போயிடுச்சு. இவங்க நிறைய பேர்ட்ட விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. கூடிய சிறையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுவாங்க. டயம் 90 நாளைக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். அதுக்குள்ள பண்ணிடுவாங்க கரெக்டா. மேற்கு வங்க பயிற்சி மருத்துவர் அவருடைய வழக்கை விரைவில் முடித்து விடுவார்கள் சிபிஐ போலீசார். மேற்கு வங்க பயிற்சி மருத்துவர் மரண வழக்கை விசாரணையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிபிஐ அதிகாரிகள் விடாமல் விசாரித்து இதில் உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும், திறமையாக செயல்பட வேண்டும். அவர் திறமையாக செயல்பட்டு இந்த வழக்கிலேயே நீதியை வெளிக்கொண்டு அவர்கள் மக்களுடைய பாராட்டுதலை பெற வேண்டும். சிபிஐக்கு உள்ள அந்தஸ்தை அவர்கள் வென்றெடுக்க வேண்டும் என்று இரசை தாத்தா சேனல் வாயிலாக அவர்களுக்கு வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.